பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். மாதத்தில் முதல் நாள் ஜெப நாள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வாருங்கள் நாம் ஒன்று கூடி நம் தகப்பனை, நம் கர்த்தரை, மீட்பரை, இரட்சகரை துதிப்போம், நன்றி செலுத்துவோம். நம் தேவைகளை, மன்றாட்டுகளை அவர் முன் வைப்போம். ஆம், அவருக்கு ஒரு பெயர் உண்டு, ஜெபத்தை கேட்கிறவர் என்பது. அப்படியென்றால் பதில் கொடுக்கிறவர் என்பதாகும். நம்மை பார்த்து தானே பேசுகிறார், அழைக்கிறார். வாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் என்கிறார். உங்களது வாழ்வின் வருத்தமான சகலத்தை என்னிடத்தில் உருட்டி தள்ளி விடுங்கள், அதை நான் பார்த்து கொள்கிறேன். நீங்கள் என் சிலுவையின் நிழலில் இளைப்பாருங்கள் என்கிறார். என் உடன்படிக்கையில் இளைப்பாருங்கள் என்கிறார். உங்களுக்காக நான் கல்வாரில் யாவற்றை செய்து முடித்து விட்டேன். இதைத்தான் சங்கீதக்காரன், அவன் தோலை சுமைக்கு விலக்கினேன், அவன் கைகள் கூடைக்கு நீங்களாக்கப்பட்டது என்று. சங்கீதம் 81:6. அப்படி என்றால் நம்மிலிருந்து பாரத்தை இறக்கி வைத்தார் என்பதல்ல, இந்த பாரத்திற்கு நம்மை விலக்கி காத்து கொண்டார். இப்படிப்பட்ட பாரங்கள் நம்மேல் விழாதபடி நம்மளை விலக்கி காத்து கொண்டார் என்பதால் எத்தனையோ முறை நாம் அறியாமலும் அறிந்தும் பல காரியங்கள் ஈடுபட்டு நம்மை வம்பை விளைக்கரையும் கொடுத்து வாங்கி இருப்போம். கடைசி நேரத்தில் சுதாரித்து, ஐயோ தகப்பனே, இப்படி மாட்டிக்கொண்டேனே என்று மனதிலே நினைக்கும் போதே நம்மை அந்த தீங்கிலிருந்து விலக்கி காத்து கொண்டார். எந்த மனிதராலும் செய்ய முடியாது. அப்படிப்பட்ட தருணங்கள் நமக்கு அவருக்கு மட்டுமே தெரியும். காய்த்த மரத்திற்கு தெரியும், தின்ற வவ்வாலுக்கு தெரியும். கடந்த 5 மாதங்களுக்கு கண்மொழி மேல் காத்தாரே, நன்றி செலுத்துவோம். கிறிஸ்துவ வாழ்வின் நெறிமுறை வெற்றியே இந்த ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துதலும் துதித்தலும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை முழு மனதோடு சொல்லி துதிக்கும் போது அப்படிப்பட்டவராகவே உங்களது வாழ்விலும் என்னுடைய வாழ்விலும் இறங்குவார், கிரியை செய்வார். சங்கீதம் 136 நாம் ஏன் துதிக்க வேண்டும், எப்படி துதிக்க வேண்டும் என்பதற்கு அது ஒரு மாடல் சங்கீதம். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை வைத்து கொண்டு நம்முடைய காரியங்களை சொல்லி சொல்லி துதிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். துதித்திலே இன்பமும் ஏற்றதமாய் இருக்கிறது என்கிறான் சங்கீதக்காரன். இதைத்தான் பரலோகம் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. எண்ணத்தை கொடுத்து நம்ம அவரை பிரியப்படுத்த முடியும். நம்முடைய அன்பை எப்படி பிரியப்படுத்த முடியும்? அவருக்கு கீழ்ப்படியும் போது. நீங்கள் என்மேல் அன்பாக இருந்தால் என் கட்டளைக்கு கீழ்ப்படிவீர்கள் என்கிறார். எவ்வளவு தெளிவாக குழந்தையை போல, குழந்தைக்கு கற்றுக் கொடுப்பது போல் சொல்லுகிறார். தாவீது சொல்வது போல, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்வதே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, உமது நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்கிறான். நாம் மாறுபடுகிறோம். ஒரு நாள் எத்தனை முறை மாறுபடுகிறோம் என்பதை அவரவர் யோசித்து பாருங்கள். ஆனால் நம் தகப்பனோ மாறாதவராயிருக்கிறார். அன்றும் இன்றும் என்றும் மாறுவதில்லை. அப்படி அன்பிலே மாற்றமில்லை, பிரியத்தில் மாற்றமில்லை, அப்படி கிருபையில் மாற்றமில்லை, தயவில் மாற்றமில்லை, எதிலே மாற்றமில்லை. தொழுது கொண்ட நாட்களும் உண்டு, அவரை தேடாத நாட்களும் உண்டு. எல்லாவற்றுக்கும் நேரத்தை கொடுத்துவிட்டு சோ டயர்ட், நாளைக்கு ஜெபிக்கிறேன், வேதம் வாசித்துக் கொள்கிறேன் என்று நம்மையே தேற்றிக்கொண்ட நாட்களும் உண்டு. அவரோ தனது அன்பில், பாதுகாப்பதில், பரிந்து பிதாவிடம் பேசுவதில் மாறுவதே இல்லை. அவர் மட்டும் நாம் செய்யறதுக்கு தக்கதாக செய்திருந்தால் நம்ம கதி என்ன இருக்கும்? அவர் நம் விஷயத்தில் மாறாதவராகவே இருப்பதால் தான் நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறோம். இனி அப்படி இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமானது என்ன என்று அறிந்து அதை நாம் செய்ய முடிவெடுப்போம். இதில் தான் வெற்றி இருக்கிறது. அவசியமானதற்கு நம் நேரத்தை கொடுக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். நம்முடைய நேரம் மிகப்பெரிய பொக்கிஷம். அதை நாம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதைத்தான் நமது வாழ்வின் ஓட்டம் அமைகிறது. ஞானத்தோடு விவேகத்தோடு செயல்பட வேண்டுமென்றால் நம்முள்ளே இருக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தி விட்டு கொடுக்க வேண்டும். அவர் நம்மை லாபகரமான, முன்னேற்றமான வழியில் நடத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த வைப்பார். நம்மை கனப்படுத்துவார், கர்த்தர் மகிமைப்படுவார். கர்த்தருடைய காரியங்களில் எதையும் தள்ளி போடாதீர்கள். பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை முழு மனதோடு செலுத்தி விடுங்கள். அவர் கிருபை நமக்கு போதுமானது. வாருங்கள் ஜெபிக்கலாம். பூமியிலே உங்களில் 2 பேர் என் நாமத்தில் எந்த காரியத்தை குறித்தாயில் ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்திற்கும் தேவனால் அவர்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறீரே தகப்பனே. இதோ தினம் இயேசு பங்காளர்கள் யாவரும் ஒன்று கூடி வந்து ஜெபர்ப்பிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் +2 முடித்து அட்மிஷனுக்கு நிற்கிறார்கள். அவர்களுக்கு நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதன்படி ஏற்ற கல்லூரியில் ஏற்ற குரூப் கிடைக்க செய்வீராக. அலைச்சல் இல்லாமல் இருக்க செய்வீராக. யாருடைய ரெக்கமெண்டேஷன் எங்களுக்கு இல்லை. பரலோகத்தின் தேவனே எங்கள் பிள்ளைகளுக்கு ரெக்கமெண்டேஷன், வேறு ஒருவர் இல்லை. வீட்டில் சுகவீனப்பட்டிருக்கும் நெடுநாளாய் அன்பர்களுக்கு, மக்களுக்கு உங்களது சுகமளிக்கும் வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. பரிபூர்ண சுகம் உண்டாவதாக. பரிபூர்ண சுகத்தை கொடுத்து எழுந்து நிற்க வைத்து மாமூலாக காரியங்களை செய்ய வைப்பீராக.
எழும்பச் செய்வீராக. உம்முடைய உயிர்ப்பின் வல்லமை, உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை அதில் இறங்கட்டும் சுவாமி. எந்தெந்த செயல், எந்தெந்த உறுப்புகள் செயல்படாமல் இருக்கிறதோ செயல்படுவதாக இயேசுவின் நாமத்தில். உங்கள் தழும்புகளால் சுகம் ஆவார்களாகும். பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று சொன்னீரே. இஸ்ரவேல் கோத்திரத்தில் பலவீனப்பட்டவன் ஒருவனும் இருந்ததில்லை என்று சொன்னீரே. எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகள் ஒருவரும் பலவீனப்பட்டு இருக்கக்கூடாது. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. வீண் செலவுகளை தவிர்த்து மீதம் எடுக்க வைப்பீராக. திருமண காரியத்தில் உமது கிருபை விளங்கட்டும். ஏற்ற துணையை கொடுத்து குடும்பமாய் நில நிறுத்துவீராக. பிரிந்து இருக்கும் குடும்பங்கள் ஒன்று சேரட்டும். பிரிவினையில் ஆவிகள், பொல்லாத ஆவிகள், தீவினையின் கட்டுகள் பங்காளர் குடும்பத்தில் இருக்குமாயின் அவைகளை சபித்து இயேசுவின் நாமத்தில் வெளியேற்றுகிறோம். அழுத்தி கொண்டிருக்கும் நுகங்கள் முறியட்டும் இயேசுவின் நாமத்தில். புது வீடு வாங்குதல், கட்டுதல், விற்றல் காரியங்களுக்கு முத யோசனை வெளிப்பட்ட காரியத்தை சித்தியாக்குவீராக. திருமண நாள், பிறந்த நாள் காணும் மக்களை விசேஷ ஆசீர்வாதங்களால் நிரப்புவீராக. இந்த மாதம் பிரயாணத்தில் இருப்பவர்களுக்கு முது பாதுகாப்பும் வழிநடத்தல் யோசனையும் கிடைக்கட்டும் சுவாமி. மாதம் முழுவதும் முது கிருபையின் கரங்களால் அத்தனை குடும்பங்களையும் மூடி வழி நடத்துங்கப்பா. மகிமை உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த மாதம் தியானிக்கே எதிர்பார்க்க கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்கு 2 கொரிந்தியர் 4:8-9 நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போவதில்லை, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. அப்படியே நடக்கட்டும். யாவரையும் இயேசப்பாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து அவரது கிருபையின் கரங்களில் உங்களை ஒப்புக் கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோகிலும். ஆமேன். ஹல்லேலூயா.